வணக்கம். கொல்லாமை அதிகாரத்தின் 9வது குறள். கொல்லை வினையராகிய மாக்கள், கொல்லை வினையராகிய மாக்கள், புலை வினையர் புன்மை தெரிவாரகத்து, புலை வினையர் புன்மை தெரிவாரகத்து, கொலை வினையராகிய மாக்கள், புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. கொலையை தன்னுடைய தொழிலாக செய்பவர்கள், அது எந்த கொலையாக வேணாலும் இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுதான் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய குலத்தொழில், வேலை. அதை தான் அவங்க காலம் காலமாக செய்து வருகிறார்கள். அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் இதனால் ஏற்படக்கூடிய அவமானம், இழிவு, இதனை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பழகி போன விஷயம். ஒரு ஆட்டை கொல்லு, ஒரு மாட்டை கொல்லு, ஒரு கோழியை கொல்லுன்னு சொன்னால் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அந்த உயிர் துடிக்கும்போது மனசு பதறும் இல்லையா? அந்த மாதிரி பதறாமல் செய்வாங்க இவங்கெல்லாம். மனுஷனை கொல்றவனும் அப்படியே தான். அப்போது இந்த மக்கள்லாம் இவ்வளவு இழிவான செயல்களை செய்கிறார்களே என்று ஆராய்ந்து பார்த்தால் மிகச் சிறந்த பண்பாளர்கள் அதனை இழிவு செயல் என்று கூறி அவர்களோடு எந்த விதமான உறவும் கூட வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை இழிவாக கருதுவார்கள். தாழ்ந்த மக்கள், ஏன்னா மனதளவில் அவர்கள் மேம்படவில்லை. உயிர் கொல்லுதல் என்பது அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக, சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருப்பதால் அவர்கள் எந்த ஒரு உயிரையுமே மதிக்க மாட்டார்கள், கருணை காட்ட மாட்டார்கள், இரக்கத்தோடு பார்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கிறவங்க இழி தொழில் செய்பவர்கள் தானே, புலையர்கள் தானே. அதுதான் இந்த குறள் சொல்லுகிறது. கொலை வினையர், கொலையே தொழில். அந்த மக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்பா, இழிவான செயலை இவன் செய்கிறான், இவன் புலையன், இழிந்தவன், இழிந்த மனிதன். என்ன ஒரு உயிருடைய மதிப்பை தெரியாதவனை என்னன்னு சொல்கிறது? அதனால் அவர்கள் அவனை துச்சமாக கருதுவார்கள். இதுதான் இந்த குறளுடைய பொருள். கொலை தொழில் செய்பவர்கள் துச்சமாக கருதப்படுவார்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.